ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் நமச்சிவாய நமக. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன தொடர்னா இஷ்ட தெய்வத்திற்கோ அல்லது குலதெய்வத்திடமோ வேண்டுதல் வைக்க போகிறீங்கன்னா முதல்ல குரு வரை எந்த டைமில் வருகிறது என்று பார்த்து அந்த டைமில் வேண்டுதல் வைக்கணும். அது எப்படின்னா, முதல் கடவுளான விநாயகரிடம் விளக்கேற்றி காயத்ரி மந்திரம் 11 முறை கூற வேண்டும். அதற்கு பின் நம்முடைய வலது காலை இடது பக்கம் இன்ட்டு வடிவத்தில் வைத்து இரு கையால் காதை பிடித்து 3 தோப்பு கர்ணம் அல்லது 11 தோப்பு கர்ணம் தங்குதடைந்து நிறைவேற்றி கொடு என்று மனம் உருகி வேண்டுங்க. அடுத்தது நம்முடைய குலதெய்வத்தின் முன் வெற்றிலை பாக்கு 3 பழம், அடுத்து ₹1 நாணயம் மஞ்சள் துணியால் வைத்து கட்டி அவர் பாதத்தில் வைத்துவிட்டு அவருக்கு விளக்கேற்றி அவர் நாமத்தை மனமுருகி 11 முறை நீயே எனக்கு தாயும் தந்தையும், உன்னுடைய காலில் சரணாகதி அடைகிறேன், நீயே நிறைவேற்றி கொடு என்று வணங்க வேண்டும். ஆனால் குருவரையை மறந்து விடாதீங்க. ஓகே, அடுத்த விடியில் வேறொரு ஆன்மீக தொடரை பார்ப்போம். இது என்னுடையது அல்ல, உன்னுடையது. அருளாளர் அருணாச்சலா. எல்லா புகழும் ஈசனுக்கே.